இன்றைக்கி நம்ம பனங்கிழங்கை எப்படி வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பனங்கிழங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகருக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வெயிட் லாஸ், சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது, அதே மாதிரி ரத்த சோகை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த பழங்கிழங்கை வந்து நம்ம தலை பகுதியையும் வால் பகுதியையும் கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். பனங்கிழங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதில் அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனாலையும் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் தனியாகவும் வேக வைக்கலாம். குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் 8லேருந்து ஒரு 9-10 விசில் விட்டால் தான் அது நல்லா வெந்து வரும். இப்போது அந்த பனங்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. வேகிறதுக்கு உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி இதை வந்து நம்ம ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து இடித்து அதையும் இதில் தண்ணியிலே சேர்த்துக்கோங்க. பூண்டு எதுக்கு போடுறோம் அப்படின்னா இதை சாப்பிட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வாழ்வுலாம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ குக்கர் மூடி நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வேக விட்டுறலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து நம்ம ஒரு 7-8 விசில் விடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அப்போ தான் நல்லாவே உங்களுக்கு இது வெந்து வரும். வெந்து வந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும். அதை வந்து எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். சைடில் இருக்கக்கூடிய செத்தப்பகுதி மட்டும் தான் நம்ம இதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசில் விட்டோம், ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ விசிலுடைய ப்ரெஷர் எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு நல்லா ஆவி பறக்க நம்மளுக்கு கிழங்கு வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ கிழங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆற விட்டு கொஞ்ச நேரம் கழிச்சும் சாப்பிட்லாம். இல்லை அப்படியே சூடாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ கிழங்கு இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. தண்ணியிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நடுவில் ஒரு வேர் பகுதி மாதிரி இருக்கும், அதையும் வந்து எடுத்துருங்க. அது தெரியுதா? இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வந்து பனங்கிழங்கு ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது.